ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சீனிவாசன் வருஷநாடு. அச்சய லக்னபதி ஜோடி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமுட்டி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த ஜாதக ஆய்வை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். இவங்க திருமணம் மற்றும் தொழில் சார்ந்த ஒரு கேள்வி. சரிங்களா? இப்போது இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம். தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னமானது கன்னி லக்னம், உத்திரம் 4ஆம் மாதம். லக்னாதிபதி யாருன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தில். நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் 4ஆம் மாதம். சூரிய பகவான் ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போது உங்கள் திருமணம் அப்படின்ற கேள்வி அப்படிங்கும்போது இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் திருமணத்தை எப்படி தடைபடும் அப்படின்னா, இந்த ஜாதகரோட படிப்பு சார்ந்து, வருமானம் சார்ந்து, சரிங்களா, அவங்க குடும்பம் சார்ந்து ஏதாவது ஒரு இந்த பெண்ணோட குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு லூஸ் டாக் விட்டு இப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உத்திரம் 4ஆம் பாதம் போது D9 பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு திருமணம் சார்ந்த கேள்வி. சரிங்களா? அது சரின்னு சொல்லலாம். D9 சாதகமாக இருக்கான்னா சாதகமாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது 7ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல. இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இந்த ஜாதகருக்கு இந்த 7ஆம் இடத்திற்கு அது 10ஆம் இடம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஜாதகருக்கு, இந்த பெண்ணுக்கு வேலை சார்ந்த ஒரு தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதனாலேயே திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகருக்கு இது 4ஆம் இடம்னா தாய் ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் அமர்ந்திருப்பது, இந்த திருமணத்தையே இந்த தாய் தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது திருமணம் முடிச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு, ஏன்னா 29 வயது ஆகிட்டுருக்கு, நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி உங்கள் தாயே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படின்னா, இப்போது 7ஆம் அதிபதி யார்? குருன்னு சொன்னோம். அவங்க எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல. இந்த ஏஎல்பி லக்னாதிபதி யார்? புதன் சொன்னோம். அவங்க எங்கே? ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துல. அப்போது ஏஎல்பி லக்னாதிபதி நின்ற இடத்துலேருந்து இந்த பெண்ணோட, அதாவது வரக்கூடிய மனைவியோட லக்னாதிபதியை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8ஆம் இடமாக வரும். அப்படி வரலாமான்னா வரக்கூடாது. சரிங்களா? அப்படி வரும்போது என்ன நடக்கும்? பொருத்தம் இல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்திரம் 4ஆம் பாதம் சூரிய பகவானாக வந்துடுறாரு. சூரியன் நட்சத்திராதிபதி எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல. அதே மாதிரி இந்த சனி பகவான் 12ஆம் அதிபதி சனி பகவானும் ஏஎல்பி லக்னத்தில் அமர்ந்து இது 1ம் 12ஆகவும் வர்றதுனாலையும் சில பொருத்தங்கள் இல்லாத வரன் அமையுமான நிச்சயமாக அப்படி வரனை அமைச்சிக்கிறதா ஒரு சாதக பலனை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு திருமணத்தை பண்ணிங்க. முடிஞ்ச அளவு இந்த படிப்போ இல்லை எதுவோ கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் அமைச்சிக்கங்க. உங்களை விட அவங்க அதிகமாக படித்தவங்களாவோ இல்லை அந்த பொருத்தங்கள் ஏதோ ஒரு வகையில் பொருத்தம் இல்லாத ஒரு வரனை அமைச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போது வேலை சார்ந்த கேள்வி, தொழில் சார்ந்த கேள்வி. தொழிலுக்குன்னா நம்ம 10ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்தோட அதிபதி எங்கே இருக்காங்க? ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துல, பாக்கியத்தில். லக்னாதிபதியும் புதன், 10ஆம் அதிபதியும் புதன். அதனால தான் வேலை தொழில் சார்ந்த கேள்வி. சரிங்களா? இப்போ D9 7 இருக்கும்போது திருமணம் சார்ந்த கேள்வி. இந்த ஏஎல்பி லக்னாதிபதி போய் 1க்கும் 10க்கும் அதிபதியாக வரதுனால தொழில் சார்ந்த ஒரு கேள்வி. இந்த தொழிலுக்கான அதிபதி யாருன்னா புதன் பகவான். அவர் இந்த 10க்கு 12ல், ஏஎல்பிக்கு 9ல். அப்போ என்னென்னா வெளியூர் வெளிநாடு சார்ந்த நிறுவனங்கள், அது சார்ந்த நிறுவனங்களை நீங்கள் தொடங்கி அந்த தொழில் செய்கிறது ஒரு சாதக பலனை கொடுக்குமானா கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது 9ஆம் இடம்னால தந்தையோட ஸ்தானம். அப்போ தந்தையோட பாரம்பரிய தொழில் இருக்கு இல்லையா, தந்தையோட தொழில் சார்ந்த ஒரு தொழிலை செய்யும்போது இன்னும் சாதக பலனை கொடுத்துரும். ஆனால் இந்த ராகு பகவான் லக்னத்திலே இருப்பது என்ன கொடுக்கும்னா, இல்லாதது இருப்பதாக ஒரு கற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த இடத்துல உருவாக்கிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இந்த ராகு 10லையோ ராகு லக்னத்திலேயோ இருந்துச்சுன்னா இது மாதிரி கற்பனைகள் நிறையா செய்யும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி இது மாதிரியான சூழல்களை ஏற்படுத்திடும். சரிங்களா? சரி, இவர் நான் ஜோதிடம் பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி. ஜோதிடம் நாம் கற்றுக்கிட்டு ஜோதிடம் படித்து ஜோதிடம் பார்க்கலாமா அப்படின்னு வைக்கும்போது 2ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா தொழில் ஸ்தானத்தில். அப்போது அதாவது ஜோதிடம்ன்றாலே பார்த்திங்கன்னா பேசுகிற தொழில். அந்த பேசுகிற தொழில் எங்கே இருக்குது? 10ஆம் இடத்துல. அப்போ இதுக்காக ஒரு தொழிலை பேச்சே ஒரு தொழிலாக செய்யலாமான்னா செய்யலாம். ஆனால் இந்த ராகு பகவான் இந்த 2க்கு 12ல் இருப்பது
என்ன கொடுக்கும்னா வாக்கு விரயமாகக்கூடிய ஒரு காலம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பலன் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு சாதக பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஜாதகருக்கு பலன் சொல்லியாச்சு. ஆனால் தொழில் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். சாதகமான சூழல் தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி திருமணமும் வந்து பொருத்தம் இல்லாத ஒரு வரனை அமைச்சிக்கங்க. அது உத்திரம் 4ஆம் பாதம் போகும் வரை தான் சூரியனோட நட்சத்திர பாதம் போகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2024 வர செப்டம்பர் 2024 9ஆம் தேதிக்கு மேலே அஸ்தம் வரும்போது சந்திர பகவான் வந்து எங்கே வந்துடுறாருன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. அப்போ அவர் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டுறது அவருக்கு ஒரு சாதக பலனை கொடுத்துருவோம். இப்போயுமே அவர் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் அந்த ஜோதிடத்தை சூஸ் பண்ணிக்கிறது இவருக்கு ஒரு ஜாதக பலன். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இதை தொழிலாக செய்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி. இது மாதிரி ஜாதகங்களை துல்லியமாகவும் எளிமையாக ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு தளம் வந்து அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த தளம் தான். ரொம்ப எளிமையாகவும் துல்லியமாகவும் கணக்கிட முடியும். தேதி முதற்கொண்டு உங்களால் அக்யூராக சொல்ல முடியும். இதை நீங்களும் கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லலாம். வர்ற அடுத்தடுத்த வகுப்புகள் மாதம் ஒரு வகுப்புகள் அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடமில் அடிப்படை வகுப்புகள் இருக்குது. நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பளித்து எனது குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.